ஐயோ ம் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். ம் அவன் என்ன சொல்கிறான்னாச்சும் கேள. டேய் உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை? என் ஃப்ரெண்டு இருக்கான்ல யாரு? அரவிந்திரா, ஆ அவன் ஆளுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆ அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாக ஏதோ ப்ராப்ளம் போல வீட்டில். என்னாச்சு, 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த பொண்ணும் இவன்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போச்சுடா. ஆனால் இவன் அந்த பொண்ணு சுத்தமாக வித்துட்டான்டா. அதனால வீட்டில் யாரும் இல்லை. இன்னைக்கு மறுக்க ஏதோ சண்டை போல அந்த பொண்ணு எங்கள் அம்மா கால் பண்ணி சொல்லிடு, அவன் அம்மா வாழ் தான் கூட வாழ் இல்லை அதுக்கு வந்து சாவுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணு அன்னைக்கு தூக்கு போட்டு வச்சுடா. அந்த பொண்ணு வேற கொஞ்சம் உடம்புல ஹார்ட் டைட் ஆகி உடனே உயிர் போயிடுச்சு. அதான் நீ நம்ப மாட்டோமாம்மா, இன்ன வரைக்கும் அவன் அழுத்துனே இருக்கிறான்டா. ஒரே ஒரு வார்த்தை பேசியிருந்தா அவன் வாழ்ந்துருப்பான்னு சொல்லினே இருக்கான்டா. இப்போ எதுக்கு நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இருக்கும் போதே பேசுங்கடா. போனதுக்கு அப்புறம் பேசிருக்கலாம், பழகிருக்கலாம், ஊரை விட்டு வந்திருக்கலாம், எங்கன்னா போயிருக்கலான்னு சொல்லி என்னடா பிரயோஜனா? டேய் ஏன்டா நீ வேற பயமுத்துற? ஐயோ யோசிச்சு பாரு, நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது என்னெல்லாம் பேசியிருப்பீங்க.